லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. அங்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்தானகுமார். இன்றையோட பரப்புரை செய்ய கடைசி நாள். இந்த நாள்ல முக்கிய தலைவர்கள், முக்கிய நபர்கள் யாரெல்லாம் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்கிறாங்க? குறிப்பா இறுதிக்கட்ட பரப்புரை களம் அங்க எப்படி இருக்கு? ஆனந்தி, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்வடைய இருக்கக்கூடிய சூழல்ல 3 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. குறிப்பாக திமுக, பாமக, அதே போன்று நாம் தமிழர் ஆகிய 3 வேட்பாளர்களையும் ஆதரித்து முக்கிய பிரமுகர்கள் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நேற்று முதல் கட்டமாக விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். இன்று காலை முதல் நேற்று மாலையில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை முதலே அவருடைய பிரச்சாரம் என்பது சரியாக 9 மணிக்கெல்லாம் தொடங்க திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோன்னா பாமக வேட்பாளர் அன்புமணி ஆதரித்து அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஆதரித்து அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் என இந்த தேர்தல் களத்தில் முக்கிய தலைவர்கள் அனைவருமே இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் இங்கு பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய ஒன்றிய பகுதிகளில் பணியாற்றிருக்கிறாங்க. வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரங்களை திமுக முடித்திருந்தாலும் கூட அதே பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தொடர்ந்து தனித்தனியாகவும் அதே போன்று மாலை வேளைகளில் அரசியல் கட்சிகளுடன் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்குமே தனித்தனி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இங்கு தங்களுடைய பணிகளை முடித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இன்று உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அன்புமணி ராமதாஸ், சீமான் என விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது இன்று காலை முதலே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனந்தி, நாளை மறுநாள் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. ஒருபுறம் இறுதிக்கட்ட பரப்புரை களம் எப்படி இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிருந்தீங்க. மற்றொரு புறம் இதற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தேர்தலுக்கான ஏற்பாடுகள்லாம் நிச்சயமா தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரி இருக்காங்க. அவங்க மற்றொரு புறம் இன்று மாலை முதலே பிரச்சாரம் ஓய்வடைந்த பின்னரே நாளை வாக்குச்சாவடிகளுக்கு அந்த வாக்கு பதிவு செய்யக்கூடிய இயந்திரங்களை எடுத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை பாதுகாப்பு பெரிய அளவில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முழுவதும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யும் போது நம்ம கிட்டத்தட்ட பார்க்கிறோம். நம்ம நாம் தமிழர் வேட்பாளருடன் தொடர்ந்து ஒரு எஸ்கார்ட் வாகனம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் வேட்பாளர், அதே போன்ற பாமக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட பிரச்சனை, திமுக நாம் தமிழர் இடையே ஏற்பட்ட பிரச்சனை என்பதன் காரணமாக ஒவ்வொரு பிரச்சாரம் மேற்கொள்ள இடக்கூடிய இடங்களிலும் ஒரு எஸ்கார்ட் வாகனம் மூலமாக காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அங்கங்கே காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லக்கூடிய பணிகள் மட்டும் நாளை தொடங்கும். இன்று பிரச்சாரம் ஓய்வடைந்த பின்பு வெளியூரிலிருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே மாலை 6 மணிக்கு பிறகு இந்த பகுதியை விட்டு வெளியேறுவார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை காலை முதல் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கான பணியை தொடங்குவதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் தொடங்க இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சந்தானம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.